சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி திரை. இந்த ஷோல இயக்குனர் பிரபதீஷ் சாம்ஸ் இயக்கத்துல இனிகோ பிரபாகர், வேதிகா, யோகி பாபு, நான் கடவுள் ராஜேந்திரன் மற்றும் பலரது நடிப்புல வெளிவந்த திரைப்படம் தான் கஜானா. இந்த படம் இருக்கு. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நாகமலை அப்படிங்கிற ஒரு பகுதியில பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பா விலை மதிப்பு மிக்க பொக்கிஷம் புதைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை டைனோசர் காலகட்டங்களில் வாழ்ந்த யாழி அப்படிங்கிற ஒரு உயிரினம் பாதுகாத்து வருவதாகவும் சொல்லப்படுது. இதை அடைவதற்காக பல பேர் முயற்சி பண்றாங்க. எல்லாருமே இறந்து போனாங்க. இப்படி பல பேர் இறந்து போனாலும் பேராசை பிடித்த மனிதர்கள் அதை தொடர்ந்து கைப்பற்றணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சிக்கிறாங்க. அவர்களில் ஒருத்தர் தான் நம்ம நாயகன் இனிகோ பிரபாகர். இவர் தன்னுடைய குழுவுடன் அந்த நாகமலை அப்படிங்கிற பகுதிக்கு போய் அதை அடையணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அதை அடைந்தே தீரணும் அப்படிங்கிற முயற்சியில அகழ்வாராய்ச்சியாளரான வேதிகாவும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இவர்களுடன் சேர்ந்து யோகி பாபு, நான் கடவுள் ராஜேந்திரனும் பயணிக்கிறார்கள். அதே போல இன்னொரு பக்கம் அந்த புதையல் இருக்குதா சொல்லப்படுற அந்த பகுதியில நாகேனத்துக்கு சொந்தமான பஞ்சபூதங்களை அடக்கக்கூடிய நவரத்ன கற்கள் இருக்கிற உண்மை தெரிய வருது. இதை காக்குற அந்த நடுநிலத்தின் தலைவி சாந்தினி, அதாவது அந்த இனிகோ பிரபாகர் அந்த இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு அவங்க கிட்ட இருந்து கைப்பற்றணும் அப்படிங்கிற முயற்சியில திட்டத்துல இருக்காங்க. இறுதியில் அந்த நவரத்ன கற்களை அடையணும்னு நினைக்கிற அவங்களுடைய நிலை என்னாச்சு, அதை பாதுகாக்கிற யாழி உண்மையா இல்லையா, அதே போல அந்த நாகமலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாய உலகத்தின் பின்னணி என்ன அப்படின்றத, அதாவது ஃபேண்டசி கலந்த திரைப்படம் மூலமாகவும் மிக பிரம்மாண்டமான விஎஃப்எக்ஸ் காட்சிகள் மூலமாகவும் சொல்லக்கூடிய திரைப்படம் தான் இந்த கஜானா. இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா, தமிழ்ல ஒரு அட்வென்ச்சர் படம் வரதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அரிது. அதுவும் ஒரு அட்வென்ச்சர் கலந்த ஃபேண்டசி படம் வருது அப்படின்னா மிக பிரம்மாண்டமான விஎஃப்எக்ஸ் காட்சிகள் மூலமா இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய ஆரம்பமே ஒரு திடுக்கிடும் காட்சிகள் மூலமா சீட் நுனியில் உட்கார வைக்கிறாரு இயக்குனர். அதை தொடர்ந்து பல்வேறு விலங்குகள், யானை, புலி, குரங்குகள், மிகப்பெரிய பாம்பு, ஸோ சண்டை காட்சிகள், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய யாழி அப்படிங்கிற ஒரு உயிரினத்தை தோன்ற வச்சு அதனுடைய செயல்பாடுகள், அதனுடைய உருவாக்கம், இப்படி விஎஃப்எக்ஸ் காட்சிகள் மூலமா பிரம்மாண்டமாக கொடுத்துருக்காங்க. சிறியவங்க முதல் பெரியவங்க வர ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கக்கூடிய படமா இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தினுடைய நாயகன் இனிகோ பிரபாகர், அதாவது அனிமேஷன் காட்சிகள்லாம் அவ்வளோ அழகா, ரொம்ப தத்ரூமா, ரொம்ப அசாத்தியமா நடிச்சிருக்காரு. குறிப்பா ஆப்ஜெக்டே இல்லாம அனிமேஷன் காட்சிகள்லாம் அவ்வளோ அழகா நடிச்சிருக்காரு. அதுக்காக மெனக்கட்டு இருக்கிறது திரையில நல்லாவே தெரியுது. ரொம்ப சிறப்பான நடிப்பு கொடுத்திருக்காரு இனிகோ பிரபாகர். அதே போல நாயகி வேதிகா, இவங்க மூலமா தான் திரைக்கதையே முடிவடையுது. இவங்களுக்கு அதிக அனிமேஷன் காட்சிகள் இல்லை அப்படின்னாலும் இரண்டாம் பாதியில ரொம்ப அசத்தலான காட்சிகள் இருக்கும் அப்படிங்கிறது படத்தினுடைய முடிவில் பார்க்கும்போது நமக்கு தெரிய வருது. அதே போல அந்த அதிபயங்கரமான வனப்பகுதியில ரொம்ப அசால்ட்டா வளம் வரக்கூடிய யோகி பாபு, நான் கடவுள் ராஜேந்திரன், இவங்களுடைய காமெடி காட்சிகள் எல்லாமே வயிறு குழந்தை சிரிக்க வச்சிருக்காங்க. இவங்களுடைய காமெடி காட்சிகள் படத்தினுடைய கதைக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னாலுமே ஸோ ரசிகர்களை ரசிக்கக்கூடிய வகையில் அந்த காமெடி காட்சிகள் எல்லாம் அமைஞ்சிருக்கு. அதே போல சாந்தினி அவங்க இருக்காங்க இல்லையா, இதுவரைக்கும் ஒரு நடித்திராத கதாபாத்திரத்துல இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு திரடத்தின் தலைவியா அவங்க வராங்க. ஸோ ஒரு அழகான வில்லத்தனத்தை வெளிப்படுத்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய கதாபாத்திரம், அதை சார்ந்து வரக்கூடிய அனிமேஷன் காட்சிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் ரசிக்கக்கூடிய வகையில அழகா அமைஞ்சிருக்கு. இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு, வனப்பகுதியினுடைய அந்த பயங்கரத்தை ரசிகர்கிட்ட ரொம்ப அழகாக காட்சிப்படுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கிராஃபிக்ஸ் காட்சிகளுக்கு, அனிமேஷன் காட்சிகளுக்கு, விஎஃப்எக்ஸ் காட்சிகளுக்கு ஏற்றவாறு அழகாக ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. இந்த படத்தினுடைய பாடல்கள், போலா போலா ரைட் பாடல்கள் முழுமுழுக்க வச்சிருக்கு. பின்னணி இசை சண்டை காட்சிகளுக்கு மிகப்பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு. அதே போல விஎஃப்எக்ஸ் காட்சிகள் விலங்குகளுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய வகையில் சவுண்ட் எஃபெக்ட்லாம் ரொம்ப அழகாக இருக்கு. இந்த படத்தை எழுதி இயக்கக்கூடிய பிரபதீஷ் சாம்ஸ், அதாவது ஒரு ஃபேண்டசி கலந்த கற்பனை கலந்த உலகத்துக்கு விஎஃப்எக்ஸ் காட்சிகள் மூலமா உயிர் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து இறுதி வரைக்கும் பல்வேறு விலங்குகள், அந்த விலங்குகிட்ட இருந்து தப்பிக்கிற காட்சிகள் அப்படிங்கிற மாதிரி அட்வென்ச்சராக கொடுத்துருக்காரு. பார்வையாளர்களை வியப்புல ஆழ்த்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் படத்தினுடைய இறுதியில யாழி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உயிரினத்தை தோன்ற வச்சு அதனோட சண்டை காட்சிகள் அப்படிங்கிற மாதிரி சீட் நுனியில உட்கார வச்சிருக்காரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஒரு கற்பனை கலந்த ஃபேண்டசி கதைக்கு சுவாரஸ்யமான திரைக்கதை அமைச்சு அதை வந்து அட்வென்ச்சர், ஃபேண்டசி, அனிமேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்ட படைப்பா கொடுத்துருக்காரு. மொத்தத்தில் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான படம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு எப்படி திரை கொடுக்குற ரேட்டிங் 5 to 4. அடுத்த வருஷத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.